நானும் ரொம்ப நேரமாக போராடிட்டு இருக்கேங்க. பாருங்கள், இந்த ப்ளவுஸ் இந்த கலரில் தைச்சிட்ருக்கேன். இந்த நூல் வந்து இது தெரியுதா, இந்த இடத்துல மாட்டிக்கிச்சு. எவ்வளோ நேரமாக போராடிட்டுருக்கேன், அந்த நூல் வருவனாங்குது. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கான்னு சொல்லுங்கள். இதை எப்படி ஈஸியாக எடுக்கணுங்கிறத சொல்லுங்கள். நானும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு தான் இருக்கிறேன். வருவனாங்குது, நல்லா ஸ்டக் ஆகிட்டு போய் இருக்குது. இந்த மாதிரி ஒரு நாளும் எனக்கு ஆனதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். இந்த ட்ரிம்மரை வச்சு கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நூலை எடுத்துகிட்ருக்கேன். எடுத்து முடித்தோன்னே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு வழியாக நூலை எடுத்துட்டேன்னு தான் நினைக்கிறேன். பாருங்கள், நான் அந்த வீடியோவுக்கு அப்புறம் எடுத்த நூல் இந்த பாருங்கள், இவ்வளோ நூலும் உள்ளே இருந்துச்சு. ஒரு அர்ஜெண்ட்டாக தைக்கும் போது இந்த மாதிரி தான் ஆகும். நூல் எதுவுமே இல்லை, தச்சு பார்க்கலாம். பாபின் கேஸ் வந்து ஈஸியாக போகுது, அதனால் நூல் வந்தாச்சு. எல்லா நூலும் வந்துட்டுன்னு தான் நினைக்கிறேன். இந்த இடம் தைக்கும் போது தான் எனக்கு இப்படி ஸ்டக் ஆச்சு. அதாவது எல்லாமே ப்ளவுஸ் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இது ஒரு லெஹங்கா ப்ளவுஸு, ப்ரின்சஸ் கட்டிங். இது தைச்சி இப்போ வந்து முடிக்கிற ஸ்டேஜ் தான். இந்த ஒரு கை ஜாயின் பண்ணிட்டேன். இந்த கை ஜாயின் பண்ணும்போது தான் ஒரு 2 தையல் தான், 2 தையல் போட்டால் ப்ளவுஸே முடிஞ்சிருக்கும். அதுக்குள்ளே இப்போ ஒரு அரை மணி நேரம் வேஸ்ட் ஆகிட்டு. இதை பாருங்கள், இந்த இடத்துல தான் ஸ்டக் ஆகிட்டு. அந்த இடத்துல ஒரு ஸ்டோன் எதுவுமே கிடையாது, ப்ளவுஸில் ஸ்டோனே கிடையாது. எதனால் ஸ்டக் ஆச்சுன்னே தெரியல. வாங்க இப்போ தைச்சி பார்க்கலாம். சூப்பராக. ஐயோ, மறுபடியும் ஸ்டக் ஆகுது. எனக்கு இன்றைக்கி நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். பாருங்கள், மறுபடியும் நூல் வந்து அதே மாதிரி நூல் சிக்கிடுச்சு. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இப்படி தான் இருந்தது. அதே மாதிரி அதே இடத்துல மறுபடியும் சிக்கிடுச்சு. எனக்கு இன்றைக்கி நேரமே சரியில்லைன்னு நினைக்கிறேன். இது எப்படி மறுபடியும் எடுக்க போகிறேன்னு தெரியலையே. எடுத்துகிட்டு தச்சு முடிச்சோன்னே காமிக்கிறேன். இவ்வளோ நூல் சிக்கிடுச்சு, எதனாலன்னு தெரியல. மறுபடியும் ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் எப்படியோ நல்லா தைக்கணுங்க. முடிஞ்சளவு, என்னால் முடிஞ்சளவு நான் அந்த நூலெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த இடத்த க்ளீன் பண்ணி தொடச்சிட்டேன். இந்த பாருங்கள், மறுபடியும் 2வது பண்ணதில் என்னென்னா இது உள்ளே இருந்துச்சு. இந்த நூல் வந்து கரெக்டாக அந்த ஊசி போயிட்டு வந்த இடத்துல இந்த நூல் இருந்தது. இது வந்து இவ்வளோ நேரம் வராமல் இருந்திருக்கு முதல்ல எடுக்கும் போது. இப்போ வந்ததுக்கப்புறம் எனக்கு சரியாயிடுச்சு. தையல் நல்ல விழுது. Okay, bye.